காலத்தால் அழியாத வடுக்களை புதைத்து கொண்டிருக்கும் இந்த ஊர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அக்குர்ணை பிரதேச சபைக்கு உட்பட்ட ரம்புக்கொல்ல கிராமத்தில் ஒரு பகுதி. நாங்கள் கேள்விப்பட்டதல்ல உண்மையான தகவல். இப்பொழுது உண்மையான தகவல்களை நாங்கள் கேட்டறிய போகின்றோம். சரி, பார்க்கலாம். மரணித்ததில் 29 பேர், 2 பேர் சின்ன பிள்ளைகள், 9 தாய்மார், 3 தகப்பன்மார், மற்றது வாலிப வயதில் உள்ளவங்க உயிர் தியாகம் செய்தாங்க. ஒரு 18 வீடு முற்றாக அளிக்கப்பட்டுள்ளது. இன்னும் பல வீடுகள் இருக்க முடியாத நிலையில் சாதாரணமாக உடைந்த நிலையில் இருக்கிறது. சரி, இது இப்போ ரம்புக்கொல்ல கிராமமாக, இது நிறைய பேர் சொன்னாங்க ரம்புக்கொல்லே அழிஞ்சு போயிட்டது. உண்மையாக ரம்புக்கொல்ல கிராமம் இதில் எந்த பகுதி? ரம்புக்கொல்ல கிராமம் அழியல்ல, கிராமம் அங்கே இருக்குது. இது 1990க்கு பிறகுதான் இந்த பகுதியில் வீடுகள் கட்டப்பட்டன. முழு கிராமம் என்று சொல்லுவது சரியான கருத்தல்ல, தவறு. ஏன்னா இங்கே ஒரு 317 குடும்பம் போல் இருக்குது. ஒரு 280 வீடு மாதிரி இருக்குது. அதில் ஒரு 30-40 வீடு அதாவது சேதப்பட்டதும் இதாக இருந்து முழு ரம்புக்கலையும் என்ற கருத்து பிழை. இதில் மொத்தம் எத்தனை குடும்பங்கள் இருந்தாங்க இந்த இடத்துல மட்டும்? இதில் இருந்து அங்கே வரையும் இப்போ இதுக்கு மேலே ஒரு இதில் இருந்த வீடுகள் ஒரு 8 வீடு மாதிரி இந்த ரோட்டுக்கு மேலே, ரோட்டுக்கு கீழே மொத்த வீடுகள். மொத்தம் எத்தனை வீடுன்னு சொன்னீங்க? மொத்தம் 18 வீடு. இப்போ எல்லாம் நல்ல நிரந்தரமான வீடுகள் தான். ரம்புக்கொல்ல கிராமம் அழிந்ததுன்னு சொன்னது கொஞ்சம் யோசிக்காமல் சொன்னது. ரம்புக்கொல்ல கிராமம் அங்கே இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது, பாடசாலை இருக்குது, பிரதான பாதை இருக்குது. இது அங்கும்புற கண்டி ரோட். இந்த ரோட்டுக்கு மேலே 1990க்கு பிறகு தான் இங்கே வீடுகள் கட்டப்பட்டுச்சு. சரிங்க, ரம்புக்கொல்ல பிரதேசத்தில் ஒரு சகோதரர் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இவர் ஃபாய்ஸ், இந்த ஊரில் அவரும் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான். சரி, இப்போ உள்ள நிலைமைகள் என்ன சொல்லுங்கள்? எப்படி மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படுதா? அதில் திருப்தி அடைகிறாங்களா? என்ன மாதிரி விஷயங்களா சொல்லுங்கள். வீடு கம்ப்ளீட்டாக போனவங்களுக்கு 6 மாதத்துக்கு கொடுக்குறாங்க போலி கவர்மெண்ட்டால். மற்றவங்களும் 3 மாதத்துக்கு ஆரம்பிச்சு. உங்களுக்கு எப்படி தந்திக்கிறாங்க? எங்களுக்கு 6 மாதம் தானே வீடுலேயே 6 மாதம் தந்துக்கிறாங்க. மற்றபடி வீட்டு சாமான் ஒரு 50,000 கொடுத்தாங்க. அது இல்லாமல் நிறைய ஐஜி ஆஃபீஸ் எல்லாம் அங்கஞ்சால சாமான்லாம் தந்தாங்க. அதே மாதிரி சிலவங்களுக்கு வீடு கொஞ்சம் டேமேஜ் ஆன ஆக்களுக்கு 25,000 ரிப்பேர் பண்ண வேறையாக கொடுத்தாங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வேறையா சாமான் வாங்குறது 15,000 ரூபா அப்படி இப்படிலாம் கொடுத்தாங்க. எல்லாமே நடக்குது. அது இல்லாமல் ஊரில் கூட எங்களோட வெல்ஃபேர் ஜனசா கமிட்டி அப்படி இப்படி ட்ரஸ்டி போர்டுன்னு எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க சேர்ந்து பொதுவாக அந்த நேரத்தில் அந்த ஆக்களுக்கு தொழில் இல்லைன்னு சொல்லி முழு ஊருக்கும் சாமான் அதெல்லாம் கொடுத்தாங்க. அடுத்தது இப்போ நீங்கள் அந்த மண் சரிவு வந்த நேரம் நீங்களும் அந்த இடத்துல இருந்தீங்களா? எங்களோட வீடும் அதில் உண்டு தான். நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இடத்துல இருந்தீங்க? லாஸ்ட் மொமெண்ட்டில் நான் வீட்டில் இருந்துட்டு அது ஒரு ½ அன் ஹவருக்கு போது தான் வீட்டில் இருந்து வெளியானோம். இருக்கிற வீட்டில் இருக்கல, அது மொத்தம் வீடே இல்லை. எங்களோட வீடெல்லாம் அடையாளமே இல்லை, இருந்த அடையாளமே இல்லை. நீங்கள் எத்தனையாம் ஆண்டு அந்த வீடை கட்டுனீங்க? அது 95ல் போனேன். எல்லாம் 90ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்ள காணியே எல்லாம் இந்த மிஷன் ஸ்டேட்டுக்கு கிடைச்சதை அவங்க 90 பிறகு தான் பிரித்து விற்றாங்க. அது ரோடெல்லாம் போட்டு பிரித்து விற்றா அதுக்கு பிறகு தான் எல்லோரும் வீடு கட்டி அங்கே போனாங்க. இப்போ நாங்கள் இந்த ரம்புக்கொல்ல கிராமத்துக்கு நாங்கள் எங்களோட சகோதரர் இம்தியாஸ் அவர்களோட வந்திருக்கிறோம். அவர் அக்குரணை. அப்போ அவர் தான் சொன்னார், இப்படி நாங்கள் அங்கே போய் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்போம்னு சொல்லி. அவரோட ரிலேட்டிவ்ஸ் தான் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கிட்ட நான் நினைக்கிறேன் ஒருத்தரும் இங்கே அந்த நேரம் அவங்க இருக்கல. என்ன இருக்கல? எங்கே இருந்தாங்க அவங்க? அவங்க தான் அந்த ரோட்டுக்கு மேலுக்குள்ள வீடு அவங்களோட வீடு தான். தௌஃபிக் ஆஜார் இந்த சார் தான் சியாம். அவங்க இங்கே ஈக்கல, அதனால அவங்களுக்கு ஒரு பாதிப்பும் வரல. அந்த நேரம் இது நடந்த உடனே ஊர் 2 அந்த பக்கம் இந்த பக்கம் கனெக்ஷன்லாம் போயிட்டு வரையில அது போகல, அது டிரான்ஸ்போர்ட்டில். அதோட இங்கேயும் வேலை மற்ற ரோடுகளும் எல்லாம் பாதிச்சே. அது சரி, வரையில் வந்து கொள்ளையில் இப்போ அளவுக்கு கூட ஒரு 8 கிலோமீட்டர் அங்கேருந்து நடந்து தான் வந்தாங்க இந்த பக்கம். இப்போ நாங்கள் இங்கேருந்து போகிறோம், பன்சலில் தான் போயிருந்தோம். முதல்ல ராவூர் பள்ளிக்கு போயிருந்து அடுத்த நாள் காலைல இருக்காதுங்கன்னு சொல்லி அந்த சிங்களாக்கள்லாம் வலையில் கஷ்டப்பட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கூட்டிகிட்டு போய் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா கவனிச்சாங்க. ஏன் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாரையும் தான். அதான் ஏதோ ஒரு அனர்த்தம் கொண்டு வரணும், நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்றதுக்கு. ஏன்னா நாங்கள் 2-3 நாள் வந்துட்டோம். அவங்களுக்கு தப்பு 10-15 நாள் அங்கே வச்சுருந்தாங்க அவங்க. அப்படியே நிலமை தானே. இப்போ நிறைய பேர் ஊர்லேருந்து வெளியே போய் இவங்க கவர்மெண்டால் 25,000 ரூபா கூலி கொடுக்குறாங்க 3 மாதத்துக்கு. அப்போ அவங்க வீட்டில் எடுத்து கூலிக்கு இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? இந்த ஊர்லேயே தானே? இங்கே இல்லை, இங்கே கூலிக்கட்டு இல்லாக்கள் இங்கே சொந்தக்காராக்கள் வீட்டில் இருக்கிறாங்க. மற்றபடி கல்லிண்ணை, மாத்தலை, அக்குருணை, வரக்காமுறை அப்படி இப்படி எல்லா இடத்துலையும் போயிருக்கிறாங்க.